கைஸ், குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரான்ஸில் G7 மாநாட்டு முடிந்தது பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இட்டாலிய ஊடகமான LA7 அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். பேட்டி அளித்திருக்கும் போது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜார்ஜியோ மெலோனி என்னிடம் ஒரு புகைப்படம் எடுப்பதற்காண்டி கெஞ்சினாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு அவங்கள பார்த்த உடனே எனக்கு பாவமாக இருந்துச்சு. அவங்களுக்காண்டி நான் இறங்கி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தாலிய நாட்டு மக்களுக்கும் இத்தாலிய பிரதமருக்குமே அரசாங்கத்துக்குமே அது ஒரு அவமானமாக தான் பார்க்கப்படும். இப்போ இது என்ன ஆச்சுன்னா, பெரிய இத்தாலி ஃபுல்லாகவே பெரிய பூகம்பமாகவே வெடித்த மாதிரி இருந்துச்சு, அரசியல்லையும் சரி மற்ற இடத்துலையும். அதுக்கு இத்தாலிய பிரதமர் திரும்ப பதிலடி கொடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியோ மெலோனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதில் ட்ரம்ப் சொல்வது முற்றிலும் பொய். இது முற்றிலும் ஜோடிக்கப்பட்டதே தவிர நானும் இத்தாலியும் யாரிடமும் கெஞ்சுவது இல்லை அப்படின்ன மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. அமெரிக்கா எதுக்கு இப்படி கூட்டணி நாடுகளுக்கிடையே கொள்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்ன மாதிரி தான் இது போக காட்டமாக இன்னொரு வார்த்தை பேசியிருப்பாங்க. எதிரி நாடுகளிடம் காட்டாத வீரத்தை எதுக்கு தனது நட்பு நாடுகளிடம் இப்படி பேசுகிறார் அப்படின்ன மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்களாம். இத்தாலியன் ஃபாரின் மினிஸ்டர் ட்ரம்பின் பேச்சை கண்டித்து அமெரிக்காவின் சுற்றுப்பயணத்தையும் ரத்து செய்தார். மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னோம்னா அமெரிக்கான்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதோட பிரசிடெண்ட்டுங்கிறது அவ்வளோ பெரிய பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தால் ஒரு கௌரவம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு இறங்கி இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. நான் இது அமெரிக்கன் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கும் பேசும் திறனுக்கும் பாதகம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் அமெரிக்காவை பேச்ச அவ்வளோத்துக்கு பெருசாக எதுவும் எடுத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த நாடு கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன்னா அது ஒரு வல்லரசு நாடு. கடைசி 2 பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அண்டு டொனால்டு ட்ரம்ப், இவங்க 2 பேரும் அமெரிக்காவின் ஹிஸ்ட்ரியை மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு சாதாரண நாடு பேசுகிற மாதிரி இருக்குது.